வந்து இதே இதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு அதையே காலி பண்ணிட்டு எலியாவுக்கு பின்னால் எலிசா வருகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னெல்லாம் விட்டுருக்குறோம். அவர் விரும்பாதது எத்தனை விஷயங்களை நம்ம விட்டுருக்குறோம். அல்லது அவர் விரும்பாத எத்தனை விஷயம் இன்னைக்கும் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று கூட பார்ப்போமா? சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து ஒரு பெரிய சாட்சி. 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களிலே அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமாக 2வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். நல்ல கவனிச்சுக்காங்க. என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? கிழவனும் நரைத்தவனுமாய் இருக்கிறேன். ஆனா என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறேன். வாசிங்கம்மா. இதோ இருக்கிறேன். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். சின்ன வயசு முதல். சாமுவேலுக்கு எத்தனை வயசு? பால் மறந்த போது அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பால் மறந்த போது. ஒருவேளை கூடிப்போன ஒரு 5 வயசு இருக்குமா வச்சுக்கோ. அப்பவே இங்க வந்துட்டாரு, ஆலயத்துக்குள்ள வந்துட்டார். அதனால சொல்றாரு, என் சிறு வயது முதல் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சு, நான் கிழவன் ஆயிட்டேன், எனக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு. உங்க முன்னதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன குறித்து நீங்க ஒரு சாட்சி சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன். யாருடைய எருதையாவது நான் எடுத்திருக்கிறேனா? யாருடைய கழுதையாக நான் எடுத்திருக்கிறேனா? யாருக்காவது நான் அநியாயம் செய்திருக்கிறேனா? யாருக்காவது இடைஞ்சல் செய்திருக்கிறேனா? யார்கிட்டையாவது பரிதானம் வாங்கிட்டு கஞ்சாடையா இருந்தேனா? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். நான் யாருடைய எருது மாட்டையாவது கழுதையாவது நான் எடுத்திருக்கிறேனா? அல்லேலூயா. யாருக்கிட்டையாகிலும் பரிதானம் வாங்கிட்டு தெரியாத போல கஞ்சாடையா நான் இருந்தேனா? இப்ப ஜனங்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. அல்லேலூயா. அவரு அதாவது கேட்கிறார் பாருங்க. அவர் கேட்கிறார்னா ஒருத்தனாவது என்னைக்கோ நடந்த ஒன்றை சொல்லிடுவான், சொன்னா மாட்டிக்குவ அப்படின்னு அவருடைய இருதயம் அவரை குற்றவாளியாக குற்றப்படுத்தவே பயமுறுத்தவே இல்லை. சுத்தமான ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு இருதயம் அவருக்கு இருந்தனால தைரியமா கேட்கிற, யாருக்குள்ளதையாவது நான் எடுத்திருக்கிறேனா? யாருக்குள்ளதையாவது நான் எடுத்திருக்கிறேனா? யாருக்காவது நான் அநியாயம் செய்திருக்கிறேனா? யாருடைய எருத கழுதைய நான் எடுத்திருக்கிறேனா? அநியாயம் செய்திருக்கிறேனா? கஞ்சாடையா இருந்திருக்கிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாகவே என்னத்தான் சொல்றாங்க? நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் கையிலிருந்து ஒன்றும் நீர்
அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, தேவனும் சாட்சி, நீங்களும் சாட்சி. இங்க சாமுவேலை குறித்து சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்தவங்கெல்லாம் சாட்சி சொல்றாங்க. நீர் எங்களிடத்தில் ஒன்றும் வாங்கலை, எங்களுக்கு நீர் ஒரு அநியாயமும் செய்யலை, எங்களுக்கு நீர் ஒரு இடுக்கணும் செய்யலை. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? இயேசப்பாவை அறிந்திருக்கிற, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? தானியேலை சிங்கக்கபியில போட்டுட்டாங்க. அதிகாலையில் ராஜா இரவு முழுவதும் உறங்காம அதிகாலையில் வேகமா ஓடி வரான். கெபி பக்கத்தில் வந்து துயர சத்தமா, அதாவது தானியேல் இருக்கிறானோ, சிங்கங்கள் அவனை பீறிச்சோ தெரியலையே, இந்த துயர சத்தமா, தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்படிங்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. சிங்கம் என்ன சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி அதனுடைய வாயை கட்டிட்டார். அது ஏன் என்றால் நீங்க அதை வாசிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21, 22 வாசிங்களேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டான். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அப்போ கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன், ராஜாவாகிய உமக்கு முன்பு நான் நீதிகேடு, அப்படின்னா அநீதியாக நான் ஒன்றும் செய்தது இல்லை. அதனால சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை சிங்கம் பீறவும் முடியலை, விழுங்கவும் முடியலை. ஏன் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவே உமக்கு முன்பதாகும். உம்முடைய ராஜ்யத்தில் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் உமக்கு முன்பு நான் நீதிகேடு செய்ததே இல்லை, அநீதியான எந்த காரியமும் நான் செய்தது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவனோடு கூட இருந்தவங்க இந்த சிங்கக்கவியில் போடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவனை எப்படியாகிலும் குற்றம் பிடிக்க பார்க்குறாங்க. தானியேலை ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றம் பிடிச்சி கண்டுபிடிச்சி இவனை என்ன செஞ்சிடணும், சிங்கக்கவியில் போட்டுறணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பகுதியை 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ண பிறகு தானியேல் மேலே எந்த குற்றத்தையும் அவங்களால சுமத்த முடியலை. ஆனால் ஒரே ஒரு குற்றம் தான் அவங்களால் முடிஞ்சது. என்ன விஷயம் தெரியுமா? வேத விஷயத்தில் ராஜாவை வணங்காமா தானியேல் மாத்திரம் என்ன செய்கிறாரு, பலகணியை திறந்துட்டு எருசலேமுக்கு நேராக என்ன செய்யற, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறு எந்த விதத்திலும் தானியேலை அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிற ஆண்டவரே, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவரே ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தை நான் வாழணும்ப்பா, அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் அப்படி முழங்கால் படிடுவோமா அல்லது எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. 「
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே கொஞ்சம் நம்மை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இயேசுவானவர் சிறு வயதில் தன் தாய் தகப்பன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பாவமில்லாதிருந்தார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவன் சாட்சி. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டு, நீர் விரும்பாத எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. சாமுவேல் கேட்கிறார், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேனா, கழுதை எடுத்துக்கொண்டேனா, அநியாயம் செய்தேனா, இடுக்கண் செய்தேனா, பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேனா, சொல்லுங்கள். தானியேல் சொல்கிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை, அதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் அவருக்கு முன்பதாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. ஒரு குற்றமற்ற வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஹalleluya. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். வலதுகரம் உயர்த்தி அர்ப்பணித்தேன்,